இந்த நேரத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 250வது பக்கத்திலே இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் 250வது பக்கம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வாசிப்போம். 250ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. எனவே இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த 2 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்க எங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து அழைத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவ்வளவு நேரமாக நாங்கள் துதித்து பாடி எங்களுடைய வாய்களினால் உமக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்தோம். இந்த நேரம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற நேரமாக இருக்கின்றது. உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது. எங்கள் மனதுகளை ஒருமனப்படுத்தும். இந்த இடத்திலே எங்களுடைய மனநிலைகள் இருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை அதை நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடும். அப்பா கர்த்தரே, நீரே எங்களோடு பேசும். இன்றைய நாட்களிலும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பித்து தாரும். அப்பா, என்னையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். அப்பா, உம்முடைய சிலுவைக்கு பின்னால் என்னை மறைத்து ஆண்டவா கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் உட்காருங்கள். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இந்த 17ஆம் 18ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே பிதா எங்களுக்கு அங்கே தகப்பனாக இருக்கிறார், நாங்கள் அவருக்கு குமாரனும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தை அங்கே சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். அசுத்தமானவைகளை தொடாமல் நாங்கள் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் வர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. என்று இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆவிக்குரிய குடும்பம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்திலே இருக்கின்றோம். தேவன் எங்களை ஒவ்வொரு குடும்பத்திலே எங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் தேவன் அந்த குடும்பத்திலே இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்துக்காக எங்களை ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இதில் என்ன வித்தியாசம் இருக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கேதான் முதலாவது குடும்பத்தை தேவன் அங்கே ஆரம்பிக்கின்றார். ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அங்கே ஏவாளை அங்கே துணையாக கொடுப்பதை பார்க்கின்றோம். ஒரு சிறிய கண்ணோட்டத்துக்கூடாக நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், தேவன் முதலாவது இயற்கையான ஒரு குடும்பத்தை படைக்கின்றார். அது ஒரு இயற்கையான குடும்பமாக இருக்கின்றது. ஆனால் ஆவிக்குரிய குடும்பம் எங்கே ஆரம்பமாகிறது என்றால், அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கே தேவன் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளை சேர்ப்பதற்காக அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்து அந்த சிலுவை மரணத்தில் இருந்து அங்கே மக்களை மீட்டெடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது உறவு என்ன உறவு என்று பார்த்தால், அங்கே ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுதான் முதலாவது உறவு. ஆனால் ஆவிக்குரிய குடும்பத்திலே தேவன் எங்களுக்கு கொடுக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது என்றால், அது இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் புது பிறப்பு பிறக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே நாங்கள் உறவுள்ளவர்களாய் வந்து சேருகின்றோம். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமானால், அந்த இயற்கையான குடும்பம் என்ன செய்கிறது? பூமியிலே தங்களுடைய காரியங்களை வளர்ச்சி செய்கிறார்கள், தங்களுடைய சந்ததிகளை வளர்ச்சி அடைய செய்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கான அமைப்பு என்னவென்று நாங்கள் பார்ப்போம் என்றால்,
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை கொடுத்து எங்களை அமைத்து வைத்திருக்கிறார். அதான் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் இருக்கிற காரியங்களாக இருக்கின்றது. இயற்கையின் குடும்பத்திலே பார்க்கின்றோம், பாவம் நுழைகிறது. அந்த பாவம் நுழையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அங்கே சாபம் வருகின்றது, பிரிவு வருகின்றது, மரணம் வருகின்றது. ஆனால் இங்கே ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்போமானால் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுக்கிறார், நித்திய ஜீவனுக்குள்ளே எங்களை கொண்டு போய் சேர்க்கின்றார். இங்கால் பக்கம் நாங்கள் பார்ப்போமானால் இயற்கையான குடும்பத்திலே கடைசியாக என்ன நடக்கின்றது? அது இந்த உலகத்தோடே அழிந்து போகிறது. ஆனால் ஆவிக்குரிய குடும்பம் அங்கே நித்திய மகிமைக்காக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வளவு காரியத்தையும் அடக்கித்தான் அந்த ஆவிக்குரிய குடும்பம் அங்கே அமைந்து இருக்கின்றது. அப்படி என்றால் இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோமா? அப்படி ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்றால் தேவன் சொல்லுகிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஏனென்றால் சில நேரத்தில் சில பேர்ட்ட நாங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க. அதை எதை வச்சு சொல்லுகிறார்கள்? ஒருவேளை நல்ல ஆராதனை நடைபெறும், நல்ல மியூசிக் இருக்கும், நல்ல பாடல் பாடுகிறவர்கள் இருப்பார்கள், நல்ல ப்ரீச் பண்ணுற ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் இருக்கிற வச்சு சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் இது இருக்கத்தான் வேணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நமக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அநேகமாக நினைக்கிறோம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த 26வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சீஷர்கள் சபையிலே கூடியிருந்து அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுதுதான் அங்கே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடைக்கின்றது. அப்ப யோசித்து பாருங்கள், அவர்கள் ஒரு வருஷம் அந்த வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்திற்கு ஒரு வருஷமாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள் சொல்லப்படுதாக்கும் இல்லையா? அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கலாயிற்று. ஆமென். எனவே பாருங்கள், ஒரு வருஷமாக அந்த இடத்திலே இருந்து அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் உபதேசம் பண்ணும் பொழுது அவர்களுடைய பேச்சு, வாழ்க்கை முறைகள் எல்லாமே அங்கே தேவனை அங்கே பிரதிபலிக்கிறதுனால் அங்கே அந்த இடத்திலே முதலாவதாக கிடைக்கின்றது அங்கே தேவனை அறிந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவன் என்ற பெயரை நாங்கள் எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கின்றோம். இன்றைக்கு சில நேரங்களிலே சில இடத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாத சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், நாமளே தான் நம்மளை கெடுத்து கொண்டோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய குடும்பத்திலே நான் அங்கத்தவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவன் எங்களுக்கு கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஏசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 64 8வது வசனத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். எனவே முதலாவது காரியம், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது எங்கள் யாவருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடியவர் பிதாவாக இருக்கின்றார். அவர் ஒருவரே எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை எல்லா காரியத்திலையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அதைத்தான் இங்கே நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். ஏனென்றால் நாங்கள் களிமண்ணாக இருந்து அவரிடத்திலே விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை தேவன் அவருக்கு ஏற்றது போல் எங்களுக்கு பிசைய முடியும். களிமண்ணை குயவன் செய்யும் பொழுது குயவனுக்கு ஏற்றபடி அந்த களிமண் இருந்தால்தான் அவன் நினைக்கிற காரியம், அவனுடைய சிந்தனையில் இருக்கிற அந்த உருவம் வரும். இல்லை, நான் அசைய மாட்டேன் என்று கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்? குயவனாலும் முடியாது, களிமண்ணாலும் முடியாது, இரண்டும் முடியாமல் போய்விடும்.
அப்படி என்றால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவது எங்களுடைய தகப்பன் பிதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய தகப்பன் பிதாவாக இருக்கின்றார். அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் வருவதற்கு எனக்கு இரட்சகராக இருக்கிறவர் அங்கே இயேசு கிறிஸ்து இருந்து இரட்சகராக என்னை அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்து என்னை வைக்கும் பொழுது நான் நடக்க வேண்டிய வழியை அங்கே பரிசுத்த ஆவியானவர் காட்டி அங்கே வழி நடத்தி கொண்டு போகிறார். எனவே அங்கே அந்த திருத்துவம் எவ்வாறு அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே அங்கே வேலை செய்கிறது என்று பாருங்கள். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அழகாகத்தான் எங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது எங்களுடைய பிதாவை நாங்கள் உரிமை கொண்டாடி அவரை நாங்கள் முழுமையாக வைத்து அந்த இடத்திலே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு ஒரு எடுத்துக் கொள்வோம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை அதுதான். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நாங்கள் பயத்தினுடைய ஆவியை நாங்கள் பெறவில்லை என்றால் எங்களுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த நாமம் தரிக்கப்பட்ட அந்த நாமத்தை நாங்கள் கூப்பிடுவதற்கு நாங்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவன் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். நாங்கள் ஒரு பாவமான ஒரு குடும்பத்திலே பிறக்கிறோம். பாவத்திலே அழிந்து போகக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறக்கும் பொழுது தேவன் எங்களை முன்குறித்து அவர் தன்னுடைய காரியத்தின் மித்தமாக அங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் அந்த இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக எங்களை பரிசுத்தமான அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே எங்களை அழைத்து வந்திருக்கிறார். எனவே அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே நாங்கள் நிற்கும் பொழுது நாங்கள் எந்த இடத்திலுமே நாங்கள் பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறோம்? நீ எந்த இடத்திலையும் போய் தவறு செய்திடாதே. தவறு செய்தால் என்ன நடக்கும்? முதலாவது அந்த பிள்ளையினுடைய காரியம் போகாது. இவர் யாருடைய மகன் மகள் என்பதனால் அந்த காரியம் பெற்றோரை தான் முதலாவது தாக்கும். உடனடியாக என்ன சொல்லுவார்கள்? பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லை என்று சொல்வார்கள். பிள்ளை அது பெற்றோர் எப்படித்தான் வளர்த்தாலும் பிள்ளை தப்பு செஞ்சாலும் முதல் குற்றவாளி தீர்க்கப்படுவது பெற்றோர்கள். ஓகேவா? ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். ஒரு பிழை நாங்கள் செய்யும் பொழுது முதல் எங்கே அடிபடுகிறது? கிறிஸ்தவர், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், என் பிதாதான் அங்கே முதலாவது அடிபடுகிறார் மீண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரியான கண்ணோட்டத்திலும் சரியான நோக்கத்திலும் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற இதிலே நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், சபைக்கு 5 வருஷம் 10 வருஷம் வந்து கொண்டிருக்கிறோம் என்றது பிரயோசனமாக இருந்தாலும் அது வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்திலே நான் விட்டு போற அந்த கடைசி நிமிஷம் வரை என்னுடைய வாழ்க்கை தேவ வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்திருக்கிறேனா என்பதுதான் அங்கே தேவனுடைய பாதத்திலே நிற்க போற ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே என்னுடைய உயிர் இருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரை நான் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறேனா, என்னுடைய பிதாவுக்கு நான் ஒரு மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன், அதற்கு நான் உண்மையாக வாழ்ந்திருக்கிறேனா என்பதுதான் அங்கே பார்க்கப்பட போகின்றது. எனவே ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய பிதா எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதற்கு ஏற்றது போல் என்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு கால் வாசித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பது எவ்வளவு பெரியது யோசித்து பாருங்கள். அந்த அன்பு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அன்பாக இருக்கின்றது. நான் இதில் இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை மனசுக்குள்ள வச்சு கொண்டிருந்தேன். அந்த மனசுக்குள்ள வச்சு தியானிச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒன்று யோசிச்சேன். சபைக்கு வாரது ஒரு 2.5 மணித்தியாலம். இதில் உங்களோட முகத்தை எல்லாத்தையும் பார்க்கறது அந்த 2.5 மணித்தியாலம் தான்.
அந்த 2.5 மணித்தியாலத்தை விட்டா உங்களோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன், என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். ஆனால் அந்த மிகுதி அந்த 7 நாளும் அந்த 7 நாட்கள்ல 2 மணித்தியாலம் தான் நாங்க பார்க்கிறோம். மிகுதி நாள்ல ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு காரியம் நாங்க செய்யறோம். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் இது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் செய்யறோம். ஆனால் எந்த இடத்திலையும் கர்த்தர் எங்களை அவமானப்படுத்தவில்லை. யோசித்து பாருங்கள். நாங்கள் மீண்டும் தேவனுடைய பாதத்தில் இரவோ இல்லாட்டி காலையிலையோ அமர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், இது செய்கிறோம். ஒருவேளை அதை மாற்றி பார்ப்போம், இது தேவனுடைய காரியம். ஒருவேளை நான் ஓகே, என்னுடைய மனைவி இல்லாட்டி என்னுடைய பிள்ளைகள் இல்லாட்டி என்னுடைய தாய் தகப்பன் இவைகளுக்கு முன்னால ஒரு பிழையை நான் செய்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கள் என்றால் அவங்கள் அந்த 7வது நாள் நான் மீண்டும் அவங்கள சந்திக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு நாள் 2 மணித்தியால் நான் அவங்கள சந்திக்காம நான் போயிட்டேன். திருப்பி அந்த 7 நாள் கழித்து அந்த 2 மணித்தியால் அவங்கள சந்திக்கும் பொழுது கூட என்ன நடக்கும்? அந்த 7 நாளைக்கு முதல் நடந்த கதை அப்படியே வரும் இல்லையா? இது மனிதனுடைய இது. ஆனால் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் எங்களை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறார். அப்ப அந்த அன்புக்கு தேவன் எங்கள்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நட, அவ்வளவுதான். பெருசா அவர் எதையுமே கேட்க இல்லை. அப்ப நாங்கள் அப்படி நடக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுதுதான் அங்கே தேவன் எங்களையும் அவருடைய சொந்த அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே இன்னுமாக வளர்ச்சி பெற செய்யக்கூடியவராக இருக்கின்றார். என்னவென்றால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அங்கே ஆரம்பிக்கத்தான் அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள கொண்டு வராரு. அவர் அந்த ரட்சிப்புன்றதை அங்கே இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு கொடுக்கிறாரு. அவர் அதை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு வடிவா தெரியும் நான் தினம் தினம் விழுந்து போகக்கூடிய மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன் என்றபடினால்தான் அங்கே தேவன் வார்த்தையும் கொடுத்து அந்த வார்த்தை கூடாக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் எந்த இடத்திலே விழும் பொழுது அந்த நேரத்திலே தேவன் எங்களுக்கு உணரச் செய்கின்றார். ஒரு பிழையை நான் செய்த பிறகு அது எனக்கு பிழை என்று தெரியுதென்றால் அங்கே ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்துகிறார். அவர் உணர்த்துறபடினால் தான் அது எனக்கு பிழை என்று தெரிகிறது. இல்லாவிட்டால் அது பிழை என்று தெரியாதபடிக்கே நாங்கள் போய்கொண்டிருப்போம். அப்ப எங்களுடைய அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கிறேன் என்றால் என்னுடைய பிதா எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை நாங்கள் வாசித்து பார்ப்போம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஆதி காலத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஜூத மக்களும் அந்நிய மக்களும் அங்கே ஒன்று சேர்ந்து அவர்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்களால் ஒன்று சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அந்த மரணத்தின் மூலமாக அங்கே இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அங்கே உடைத்து போடுகிறார். உடைத்து போட்டு எல்லாரும் ஒன்றாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த ஐக்கியத்தை தேவன் அங்கே கொண்டு வருகிறார். எவ்வளவு ஒரு காரியத்தை பாருங்கள். அவர் எவ்வளவு அற்புதமாக அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இருந்த பிரிவுகள் அங்கே அந்த ஜூதர் கிரேக்கர் என்ற எல்லா பிரிவுகளையும் அங்கே உடைக்கின்றார். அங்கே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற எல்லா பிரிவுகளையும் உடைத்து எல்லோரும் தேவனுக்குள் ஒருவர் தான். எனவே ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் நான் வரும் பொழுது எனக்கு ஜாதி இல்லை, எனக்கு எந்த விதமான ஏழை பணக்காரன் என்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளை என்ற நாமம் யார் கொடுத்தது? அது என்னுடைய பிதா எனக்கு கொடுத்தது. அது ஒரு பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு தேவனுடைய பிள்ளை என்று தான் அர்த்தம். ஒரு ஏழையா இருந்தாலும் அவனுக்கு தேவனுடைய பிள்ளை என்றுதான் அர்த்தம். அவன் மேல் ஜாதியிலே பிறந்தவனாக இருந்தாலும் உலகத்தார் பிரகாரம் அவனுக்கும் தேவனுடைய பிள்ளைதான். அவன் கீழ் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் அவனும் தேவனுடைய பிள்ளைதான்.
அங்கே அங்கே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் எல்லாம் அங்கே உடைக்கப்படுகின்றது. உலகத்திலே தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு சில நேரங்களிலே நாங்கள் உலக காரியங்களாக நாங்கள் உலகத்திலே ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது எல்லாத்தையும் பார்ப்பார்கள். எல்லாத்தையும் பார்த்து அதில் எது சரி எது பிள்ளை, இவர் எப்படிப்பட்டவர் என்னென்று எல்லாத்தையும் பார்ப்பார்கள். ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளே வந்து எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பார்க்கக்கூடிய ஒரே காரியம், என் பிள்ளை என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானா, அந்த கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைக்கு ஏற்றது போல் நடக்கிறானா என்றதை மாத்திரம்தான் தேவன் பார்க்கின்றார். எனவே அந்த வார்த்தையின்படி நாங்கள் அங்கே தேவன் ஒரு ஐக்கியத்தை அங்கே உருவாக்குகின்றார். அந்த ஐக்கியம் என்ன செய்கின்றது? அங்கே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யாவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பது அர்த்தம். நான் பிரசங்கிக்க தெரிந்தபடியினால் பிரசங்கிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு முன்பாக நான் பெரியவன் என்ற அர்த்தம் இல்லை. சாதாரண விசுவாசி எப்படி தேவன் அணுகிறாரோ அதே போல்தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற என்னையும் தேவன் அணுகின்றார். என்றால் அதில் எந்த ஒரு வேற்றுமை இல்லை எங்களுக்குள்ளே. என்றால் தேவனுக்குள்ளே நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்கள், ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே நாங்கள் அவயங்களாக இருக்கிறோம். அதிலே நான் பெரியவன் நீ பெரியவன் எந்த இதுவுமே இல்லை எங்களுக்குள்ளே. எனவே அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே அந்த ஐக்கியம் என்பது தேவன் அங்கே முக்கிய ஒரு காரியமாக வைத்திருக்கிறார். ஐக்கியம் இல்லாமல் அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் மூலம் தேவன் அங்கே ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை கொண்டாடுறார். அந்த ஐக்கியம் எல்லா இடத்திலையும் இருக்கத்தான் வேணும். சில நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் என்றைக்குல ஒரு குடும்பத்தில் பாருங்க, ஒரு 3 பிள்ளைகள் இல்லை ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 5 பேரும் 3 பேரும் ஒரே காரியத்தை ஒத்துக்கொள்வார்கள் என்று பார்த்தால் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் யாவரும் சகோதரர்கள் என்ற ஒரு அன்பிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? எந்த ஒரு இடத்திலேயும் ஒருத்தரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எனவே அதே நிலைமைதான் தேவன் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய குடும்பத்துக்களையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எந்த இடத்திலையும் நான் தேவனுடைய பிள்ளைகள், என் சகோதரன் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரி தேவனுடைய பிள்ளை என்ற இதிலே அந்த அன்பிலே நாங்கள் நிலை நீக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதற்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். நாங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு ஒரு திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எனவே அதை தான் சொன்னேன். நாங்கள் எனக்கு அது தெரியும் இது தெரியும் எப்படி என்று நாங்கள் சொல்ல முடியாது. உலக பிரகாரமாய் அதை நாங்கள் காண்பிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ஒரே மகனாக ஒரே மகளாகத்தான் இருக்கிறோம். அவர் எங்களை எல்லாரையுமே ஒரே இதிலே பார்க்கிறார். என்றால் அதுதான் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. அந்த ஐக்கியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால் அதுக்குள்ளே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே சங்கீதம் 133:1 எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. எனவே தேவனுக்குள்ளே நாங்கள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிற நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் இருக்கும் பொழுது அது தேவனுடைய பாதத்திலே தேவன் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியங்களாக இருக்கின்றது. இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் கேள்விப்படுறோம். எவ்வளவோ காரியங்களிலே வந்து ஆவிக்குரிய சபைகள் ஆவிக்குரிய குடும்பங்கள் எவ்வளவோ பிரிவை நோக்கி போகின்றது, எவ்வளவோ பிரிந்து போய் கொண்டிருக்கின்றது. சிலர் ஜெபத்துக்களை கொடுக்கும் பொழுது அந்த சபையில பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஜெபிக்க சொல்றாங்க. வந்து காரணம் தெரியும். ஆனால் நான் கூட எந்த இடத்துலையும் வந்து இப்படி ஒன்று நடந்தது, இப்படி ஒன்று நடந்திருக்கு, இப்படி ஒரு பாஸ்டர் இப்படி ஒன்று செஞ்சிருக்கிறேன், எந்த இடத்துலையும் நான் சபையோ ஒரு போதகரையோ நான் குற்றம் சொல்ல மாட்டேன். காரணம் என்னவென்றால் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். அது நாம சொல்றதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை, நான் அதை சொல்லவும் கூடாது. ஏனென்றால் அந்த சபையில ஒரு பிரிவு வந்துட்டு அந்த சபை பிரிந்து விட்டது. அந்த சபையிலே ஒருவேளை பிரிந்த அந்த 2 குழுவும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து அவர்கள் தங்களை தேவனிடத்திலே ஒப்புவிக்கிறார்கள்.
தேவனிடத்தில் ஒப்புவித்து தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தரே, நாங்கள் செய்த சில பிழைகள் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்திலே கண்டு அவர்கள் ஒருமனப்பட்டு ஒன்று சேருகிறார்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் மன்னித்தார், அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. நாம கதைச்ச கதைக்கு எப்படி நாங்க திருப்பி எடுக்கிறது? காசை வாங்கினா கொடுக்கலாம், ஆனா சொல்ல விட்டுட்டோம்னா வெளியில எடுக்க இயலாது. எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் சொல்ல எடுக்க முடியாது. அப்ப எங்களுடைய வார்த்தைகளையும் நாங்க கவனமா பாவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறோம் இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல நான் சில நேரங்கள்ல சில பிரசங்கங்கள்ல சில நேரத்தில் அது வரும் பொழுது நான் எந்த இடத்திலையுமே அந்த பேரை பாவிக்க விரும்ப மாட்டேன். காரணம், அது ஒரு உதாரணமா எடுப்பேன். காரணம், என் எனக்குள் அது வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்குள் அது வந்துடக்கூடாது, எங்கள் சபைக்குள் அது வந்துடக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த காரியத்தை ஒரு சுட்டி காட்டுவதற்கு எடுப்பேன் ஒழிய அந்த பெயர்களையோ எதையுமே குறிப்பிட மாட்டேன். ஏனென்றால் தேவன் எப்ப மன்னித்து எப்ப அவர் சேர்த்துக் கொள்வார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தையை விட்டோம் என்றால் அந்த வார்த்தையை திருப்பி எங்களால் எடுக்க முடியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த வார்த்தையை ரிட்டர்ன் எங்களால் எடுக்க முடியாது. அப்ப இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஐக்கியம் என்பது. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒவ்வொரு தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிறது. அதுக்காக இந்த சபையில் இருக்கிற நீங்க மாத்திரம்தான் ஐக்கியப்படணும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சபையிலும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஆவிக்குரிய குடும்பத்திற்கும் ஒரே பிதா தான் இருக்கிறார். ஜீவோலி சுவிசேஷ சபைக்கு மட்டும் அவர் பிதாவா இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சபையிலும் இருக்கிற ஆவிக்குரிய குடும்பத்திலே சேர்ந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்று, பிதாவை தங்களுடைய தகப்பனாக ஏற்று, பரிசுத்த ஆவியானவர் தங்களை வழி நடத்துகிறார் என்று நாங்கள் விசுவாசித்து சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய குடும்பத்தை அவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே எல்லாரையும் நாங்கள் மதிக்கவும் வேண்டும், எல்லாருக்கும் நாங்கள் மரியாதை செலுத்தவும் வேண்டும். காரணம், எனக்கு தகப்பனா யார் இருக்கிறாரோ அவர்களுக்கும் அவர்தான் தகப்பனா இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிலே நாங்கள் கவனமாக இருக்கணும். மூன்றாவது காரியம், ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள். ஆமென். இந்த காரியம் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற எங்களுக்கு, அங்கே நாங்கள் தேவனை பிதாவாக நினைத்து வைத்திருக்கின்றோம், தேவனுடைய ஐக்கியத்திலே இருக்கிறோம். அதே நேரத்திலே எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. ஒரு பொறுப்பு என்ன இருக்கின்றது? மற்ற சகோதரன் சகோதரிகளை அவர்கள் துக்கப்படும் பொழுது, அவர்கள் வேதனைப்படும் பொழுது அவர்களை தாங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் யாரையும் தள்ளிவிடக்கூடாது. யாரும் தனிமையிலே இருக்கிறார்களோ இல்லாவிட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லை என்று காண்டி நாங்கள் யாரையும் அவர்களை தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மிக அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் நாங்கள் சுமக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எங்கள் பாரத்தை கர்த்தர் சுமக்கிறார். நான் கர்த்தருடைய மகனாக இருக்கிறேன். என்னோடு மகனாக என்னுடைய சபையிலே இருக்கிற ஒருவர் ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். இன்றைக்கு அநேகர் ஜெபிங்க, இதுக்காண்டி ஜெபிங்க, அதுக்காண்டி ஜெபிங்க, என்னத்துக்காண்டி கேட்கிறாங்க. அவங்களுடைய பாரத்தை நாங்கள் அவர்களுக்கு ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பாரத்தை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி சுமந்து நாங்கள் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய குடும்பம் என்பதை நாங்கள் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சில காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த பொறுப்பிலே சரியா இருக்கிறோமா என்பது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு 3 மாதத்துக்கு முதல் நான் ஒரு மேலோட்டமாக சொல்லி போட்டு விடுறேன். அதை ஒரு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒரு குடும்பம், ஒரு இளம் குடும்பம் அந்த குடும்பம் வந்து ஒரு 3-4 வருஷம் விசா இல்லை, அவங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த நாட்டு பாச கதைக்கிறது கஷ்டம். அப்போ சபையில் இருக்கிற ஒரு சகோதரி அந்த குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகிறாங்களோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காரியங்களை பற்றி கதைப்படுது. அது ஒரு சகோதரிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது போனதும் சகோதரி தான் கதைப்படுது. அதை கதைச்சு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து அவங்க வீட்டை போயிட்டாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு ஒவ்வொருத்தரும் போயினோம்.
அந்த ஆஸ்பத்திரிக்கு போன அந்த சகோதரி அந்த சபைக்கு போறதுக்கு முதல் அந்த சபையில இருந்த ஒரு நான் அறிந்த விதத்துக்கு ஓகே ஒரு 3/4 பேருக்கு அந்த கூட்டிட்டு அந்த சகோதரி என்னத்துக்காக போனாரோ அது என்ன வருத்தம் என்பது அவ போறதுக்கு முதலே அந்த சபையில இருக்க அநேக பேருக்கு தெரிஞ்சிட்டு. ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, பாச தெரியாது, ஓகே பாச தெரியாது, டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு அந்த பாசப்படி ஒழுங்கா கதைச்சா தான் டாக்டர் ஒழுங்கா மருந்து கொடுப்பார். அவர் மாறி மருந்தை கொடுத்து போட்டாருன்னா இவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப ஒரு ஆளை நம்பி என்னுடைய சபை, என்னுடைய ஆவிக்குரிய மகன் மகள், என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற ஒரு விசுவாசத்துல சபையில இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அது அந்த இடத்துல போன நீங்கள் அந்த இடத்துல அதை கதைச்சு முடிச்சிட்டு அந்த இடத்தோட வந்திருக்கோம். ஆனா இதை சபையில நீங்கள் வர்றது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முதல் அது இன்றைக்கு இன்டர்நேஷனல் காரியங்கள் கையில இருக்கு தானே. உலகத்தில் எந்த மூலையில நடந்தாலும் ஒரு செகண்ட்ல அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நடந்து முடிஞ்சாச்சு. அது அந்த குடும்பம் அந்த காரியம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த இடத்திலே அது நடைபெறவில்லை. அந்த குடும்பம் அந்த சபையை விட்டு பிரிந்து போனது. காரணம் இருந்ததுக்கு என்ன காரணம்? அது ஒரு சின்ன விஷயம், ஆனாலும் அவங்களுக்கு அது மனத்தாக்கத்தை உருவாக்கியது. காரணம், இப்படி ஒரு காரியத்தை ஏன் செய்தார்கள் என்று. அப்ப அந்த போதகர் அவர் போய் இன்னும் கதைச்சு கொண்டிருக்கிறார். அநேகற்ற ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் அது என்ன நடக்குதுன்னு தெரியல. தேவனுடைய சித்தம் மீண்டும் அந்த குடும்பம் அந்த சபைக்குள்ள போகுமா இல்லையான்றது அது கர்த்தருடைய சித்தம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை அதை நாங்கள் ஒரு சீரியஸ் இல்லாமல் எடுத்திருக்கலாம், ஆனால் எனக்கு அது சீரியஸ் இல்லை. ஆனால் நான் கூட்டிட்டு போனவங்களுக்கு அது சீரியஸான ஒரு விஷயம். அப்ப இப்படித்தான் எங்களுடைய பொறுப்புகளும் இருக்கு. நான் ஒரு சகோதரனுக்கு ஒருவேளை சில நேரத்தில் நான் கன நேரம் அநேக நேரத்தில் நான் பொம்மிக்கும் சரி இல்லாட்டி கணிச்சலுங்க சில நேரத்தில் நான் சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் சில நேரத்தில் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா சில நேரத்தில் அந்த கதைக்கிற நேரத்தில் பவுடிக்கு அவங்களுடைய சரீரத்தை வச்சு சின்னத்தில் கழிச்சிட்டு போயிடுவேன். ஆனால் நான் அந்த ஸ்டேஜை விட்டு போகிறதுக்கு முதல்ல எனக்கு சின்னத்தில் அது ஒரு மன உறுத்தலாக இருக்கும். நான் கதைக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அது பவுடிக்கு தான் கதைக்கிறேன். இருந்தாலும் அது நான் அப்படி நினைக்கலாம், ஆனால் அதை கேட்கிற அந்த மனுஷர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படியான சூழ்நிலைகள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அப்ப எல்லா விஷயத்திலையுமே எங்களுடைய பொறுப்பிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஆவிக்குரிய குடும்பத்திலே எங்களுக்கு கிடைத்து தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு, ஒரு மற்றவருடைய காரியத்தை நான் சுமக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் வாசித்து வரும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்கள் அங்கே தங்கள்கிட்ட இருந்த காரியத்தை கொடுத்து கூட அங்கே மற்றவர்களை தாங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு ஆளுக்கு நான் ஆறுதலான வார்த்தையை சொல்லி ஆறுதலாக அவர்களை நான் வழிநடத்த வேண்டிய பிள்ளையாயிருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே எனக்கு தேவையாயிருக்கிறது. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர்ட்ட நான் ஜெபிக்கிறது, இந்த சபைக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது அவன் கஷ்டத்தில் வரலாம், வேதனையில் வரலாம், துன்பத்தில் வரலாம். ஆனால் இந்த சபையை விட்டு போகும் பொழுது எந்த ஒரு மனுஷனும் எந்த கஷ்டத்தோடையும் எந்த துன்பத்தோடையும் போயிடக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய சபைக்குள்ளே தேவன் எங்களுடைய சபைக்குள்ளே எங்களை வளர்த்து வருகிறார். எனவே நாங்கள் யாவரும் அதுக்கேற்றபடி நாங்கள் வளர வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் கவனமாக நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு கால் வாசித்து பார்ப்போம். ரோமர் 15 1வது வசனம். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமென்.
நாங்கள் பலவான்களா இருந்தா கூட நாங்கள் பலவீனமா இருக்கிறவர்களுடைய காரியத்தை நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம் என்றால் ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதைத்தான் தேவன் எங்களுக்கு அவர் எங்களை கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் நிலை நிற்கிறேனா? என்னுடைய சபைக்குள்ளே நான் ஆவிக்குரிய குடும்பத்திலே இருக்கிறேன் என்றால் நான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் சரியாக இருக்கிறேனா? அதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த பொறுப்பிலே நான் தவறும் பொழுது ஒரு ஆத்துமா கூட சில நேரத்திலே தேவனை விட்டு விலகக்கூடிய நேரங்கள் வருகின்றது. எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் எங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நான் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆவிக்குரிய குடும்பத்திலே இருக்கிற நான் தேவன் எப்படி என்னை சமநிலையா என்னை பார்க்கிறாரோ அதே போல்தான் அனைத்து விசுவாசிகளை நான் சமநிலையிலே வைத்து நான் பார்க்க வேண்டியவனாக இருக்கின்றேன். யாரையும் நான் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. எல்லாருக்குமே ஒரே நிலை தான் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். காரணம், தேவன் அப்படியான பொறுப்பை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அது எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த இடத்தில் இருக்கிற அனைவருக்கும் அப்படியான பொறுப்பை தான் தேவன் கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த பொறுப்புக்கு ஏற்றது போல் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டியதாக இருக்கின்றது. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். எனவே எங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பேச்சு, என்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக அங்கே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அது சாட்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அன்றைக்கு அந்த சீஷர்களை பார்த்து அவர்களை அங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன அதே மக்கள் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய பேச்சுக்கள் நடத்தைகளை பார்த்து இவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் நடப்போமா இருந்தால் நாங்கள் ஆவிக்குரிய குடும்பத்திலே தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து யாரும் சரியாக சொல்ல முடியவில்லை என்றால் ஆவிக்குரிய குடும்பத்திலே நான் இருக்கிறேன், ஆனால் அப்படி நான் வாழவில்லை. எனவே அதை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி புரிந்து கொண்டால் தான் எங்களுடைய வாழ்க்கை அங்கே தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எதை செய்கிறோம்? ஏனென்றால் வேதம் எங்களுக்கு வடிவாக கற்றுக் கொடுக்கின்றது. தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் நடத்தி காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு போட்டு நாங்கள் அதை கேட்டுவிட்டு நாங்கள் போவதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் ஜெபிக்கலாம், பிரசங்கிக்கலாம், நான் ஆராதனை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். நான் 3 நேரத்துக்கு பதிலாக நான் 5 நேரம் கூட நான் ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கவில்லை என்றால் நான் ஆவிக்குரிய குடும்பத்திலே ஒரு பேருக்குத்தான் இருக்கிறேன் ஒழிய தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் ஒரு சரியான பிள்ளையாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 ஒரு அடுத்து வாசித்து பார்ப்போம். யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். எனவே அன்பு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. என்றால் அன்பு இருந்தால் எந்த பிழையையும் கூட நான் செய்தா கூட நான் முன்னின்று நான் அந்த பிழையை செய்தேன் என்று என்னை நான் அவர்களோடு ஒப்புரவாக்கி நான் அவர்களோடு ஒன்றிணைந்து ஐக்கியப்பட்டு வாழ முடியும். அந்த அன்பு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், எங்களால் அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பாயிரு யோசிச்சு பாருங்க. அதான் நம்ம முன்னுக்கே சொன்னேன், நாங்கள் எவ்வளவோ பிழையை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும் தேவன் இந்த இடத்துல எங்களை அவமானப்படுத்த இல்லை.
நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் ஒருவர் ஒரு பிழையை செய்திருந்தா கூட நாங்கள் அவரை மன்னித்து அவருடைய காரியத்துக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக அவரை நாங்கள் அன்பு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் என் மேல் அன்பு செலுத்துகிறார். எனவே நானும் என்னுடைய சகோதரன் சகோதரிக்கு அதே அன்பை கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். தேவன் கொடுக்கிற காரியத்தை நான் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அங்கே தேவனுடைய அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே நானும் ஒரு அங்கத்தவனாக இருந்து அங்கே நானும் கட்டப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எனவே நாங்கள் ஒரு பரிசுத்தமான கூட்டமாக இருக்கிறோம், ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், அங்கே தேவனுடைய சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நாங்கள் தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை நாங்கள் அரவணைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்றால் சீஷர்கள் அதை செய்தபடியினால் தான் அவர்கள் அந்த ஒரு வருடமும் அந்த சபையிலே இருந்து அவர்களுக்கு போதித்து ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் அவர்கள் அங்கே தங்களுடைய சாட்சியலாய் காண்பித்தபடியினால் தான் அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயர் கிடைக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு என்னை பார்க்கிற ஒரு மனிதன் இவனா கிறிஸ்தவன் என்று கேட்கிறதை விட இவர் கிறிஸ்தவர் என்று சொல்றது தான் நாங்கள் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. அப்ப இவனா கிறிஸ்தவன் என்று கேட்கிறான் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை எங்கே போகிறது என்றும் தெரியும். இவர் கிறிஸ்தவர் என்று அவர் சொல்லுவாராயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையின் பாதை எங்கே போகிறது என்றும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குடும்பமாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். எனவே இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நிற்கிற நான் உண்மையாக ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்லாவிட்டால் எனக்கென்று ஒரு அப்பா அம்மா இருக்கிறார்கள், எனக்கென்று ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், இன்னும் அதே குடும்பத்துக்குள் தான் நான் நிற்கிறேனா? எனவே நாங்கள் சபைக்குள்ளே வருவதனாலோ நான் ஜெபிப்பதினாலோ இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பதினாலோ நான் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல. நான் தேவனுடைய வார்த்தையின்படி அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறேனாக இருந்தால் நான் அவருடைய அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறேன். இதுதான் நாங்கள் இன்றைய நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தேவன் எங்களை மீண்டுமாக அவருடைய காரியத்திலே கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய குடும்பம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் தேவனை பற்றி இன்னொரு ஆளுக்கிட்ட போய் சொல்ல வேண்டும் என்றால் முதல் என்னுடைய வாழ்க்கை நான் தேவனுக்கு சரியான பாதையிலே நடக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்றால் உலகத்தில் சொல்வது போல்தான் குடிக்கிறவன் போய் குடிக்காதன்னு சொல்ல முடியாது, சிகரெட் பத்துறவன் போய் நீ சிகரெட் பத்தாதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் திருப்பி கையை நீட்டி எங்கள்கிட்டே கேட்பான். ஆனால் ஒரு குடிக்காத ஒரு சகோதரன், ஒரு சிகரெட் பத்தாத ஒரு சகோதரன் அதை செய்கிறவர்களிடம் போய் சொல்ல முடியும். காரணம் என்ன? அவர்கள் அதை செய்யவில்லை. அதே போல்தான் நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய நாமத்தினால் தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து நாங்கள் நடப்போமா இருந்தால், அந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே நான் இருப்பேனாயிருந்தால் நாங்கள் அதன்படி நாங்கள் வாழ முடியும். நாங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை ஒரு கால் எடுத்து வாசித்து பார்ப்போம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அங்கே மூளைக்கல்லாய் இருக்கின்றார். நாங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் முதல் அந்நியராக இருந்தோம், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைய நாட்களிலே தேவன் அவருடைய ஆவிக்குரிய குடும்பத்துக்களே எங்களை சேர்த்திருக்கிறார். எனவே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் சபையில் இருக்கிற நேரத்தை விட நாங்கள் வெளியில் இருக்கிற நேரம் அதிகம். அந்த நேரம்தான் நாங்கள் தேவனுக்கு உண்மையாக வாழ வேண்டிய நேரமாக இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தை நாங்கள் சரியாக தேவனுக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணம்
இன்னும் பிரகாசமாக அங்கே ஒளிரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நேரத்திலே நாங்கள் எழுந்து நின்று எங்களை நாங்கள் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆவிக்குரிய குடும்பத்திலே கர்த்தரங்களை அவருடைய மகன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சிலுவையிலே அறையப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலம் எங்களை மீட்டு எடுத்திருக்கின்றார். எனவே அந்த இரத்தமானது எந்த பாவமும் அறியாத இரத்தத்தின் மூலமாக எங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் பாவத்தின் இரத்தத்தின் மூலம் நாங்கள் பிறந்தோம். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளை என்ற நாமத்தை தரித்து எங்களை அந்த ஒரு பரிசுத்தமான இரத்தத்துக்கூடாக எங்களை அழைத்திருக்கிறார். எனவே நான் ஆவிக்குரிய குடும்பத்திலே தேவனை நான் பிதாவென்றும் ஐக்கியத்தோடு அனைவரோடும் நான் ஐக்கியப்பட்ட ஒரு சகோதரனாக, சகோதரியாக, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் ஒழுங்கும் கிரவுமாக மற்றவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே நான் ஒழுங்காக இருக்கிறேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த நாமத்தை தரித்த நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். இன்றிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை யோசித்துக் கொள்வோம். நான் ஆவிக்குரிய குடும்பஸ்தனாக நான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தீர்மானமாக இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம்.